Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 593 பார்ட் 2. ஓபன் பண்ண அந்த பயங்கரமான பனிமலையில டம்மு பயங்கரமா சுடுற சவுண்டு. என்னடானா அந்த தடித்தாண்டவரானுங்க லூஃபியை போட்டு கண்டமேனிக்கு சுட்டுட்டு இருக்கானுங்க. அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் வளைச்சு சுடுவானுங்க. அப்பவுமே லூஃபியை சுட முடியல. நம்ம பையிலும் எஸ்கேப் ஆகி அவனுங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுவும் வேலைக்கு ஆகல. அவனுக்கு அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டே சல்லுன்னு எஸ்கேப் ஆவானுங்க. என்னன்னா பெரிய சைஸ் கெட்டா மாட்டுங்க மாதிரி இருந்தாலும் அவனுக்கு வேகம் தான் இப்ப நமக்கு சோகம். என்ன அவனுங்களை அட்டாக் பண்ண முடியல. உடனே லூஃபி என்ன பண்ணுவான், ஒரு ஜம்ப போட்டு அட்டாக் பண்ண போவானா, அப்பன்னு சுடுவானுங்க. பலூன் மாதிரி ஊதி அந்த பாம்பை அப்படியே கேப்சர் பண்ணி ரெய்லி சொன்ன மேட்டர் ஒன்று சொல்லுவான். என்னன்னா இந்த மாதிரி அட்டாக் பண்ண புல்லட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வாங்கி அதை ரிட்டர்ன் ரேண்டமா அடிச்சு விட்டா அதுல எந்த யூஸும் இல்ல. ஆனா போக்கஸ் பண்ணி கரெக்டா அடிச்சோம்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அதனால சுட்டவனை கரெக்டா எய்ம் வைப்பான். அப்படி எய்மை பிக்ஸ் பண்ண உடனே கம் ஃபயர் சல்யூட்னு சொல்லி அவன் சுட்ட அதே குண்டா அவனுக்கு அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு விட்டுருவான். இதை அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான்ல. அவன் சுட்டதுல ஒண்ணு அவன் சாவணும், ஆனா ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்காதனால ஒருத்தன் சிக்கி அடி வாங்கிட்டான். சோ இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இதுல வேற அந்த பிராங்கி ரம்பிள் பால வாயில போட்டு பெரிய சைஸுக்கு மாறினால அவன் அவங்கள போய் அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா நம்ம லூஃபியை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருப்பான். ஐயோ பிராங்கி வேணாண்டா, சொன்னா கேளுடா, என்னால முடியல, உன்னை சமாளிப்பானா இல்ல அவனுல சமாளிப்பானு கத்திட்டு கிடப்பான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. இங்க நமி ஒரு சைடு தொண்டையிலேயே கத்திட்டு கிடப்பான். அந்த டைம் லூஃபி கையால அடி வாங்கின என்ன பண்ணிடுவான், செம்ம காண்டாயி இது ஐசி மவுண்டன், இதுல ஏகப்பட்ட வெப்பன்ஸ் நிறைஞ்சு இருக்குது, உன்னை எங்கே காலி பண்றேன்ட்டு மேல இருக்க அந்த ஷார்ப்பான மலை ஏட்டாப்புன்னு சுடுவான். அந்த மவுண்டனோட டிப்பு அப்படியே உடஞ்சு கீழே விழும். நமி பார்த்துட்டு டே லூஃபி பிராங்கி இங்க இருந்து தப்பிச்சிருங்க, அது உங்க மேலதான் விழப்போகுது அப்படி இப்படின்னு கத்துவா. அவனே கன்ஃபார்மே பண்ணிடுவானுங்க. அவ்வளவுதான், நீங்க சோலி முடிஞ்சீங்க, இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாதுன்னு. லூஃபி வேற அந்த சாப்பரோட பெரிய சைஸ் பாடியை சமாளிச்சுட்டு இருக்கிறதுனால அவனாலும் எதுவும் பண்ண முடியல. இந்த டைம்ல இவங்களை காலி பண்ணாதான் சரிப்பட்டு வரும்னு அவன் எய்ம் வச்சு சுடுறதுக்கு ரெடியா நிப்பான். அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா அவ்வளவு நேரம் நம்ம லூஃபியை போட்டு அடிச்சுட்டு இருந்த பிராங்கி அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கான். மேல பாப்பான், அந்த மலை கீழே வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதை பிளையிங்லயே புடிச்சு கண்ணா பின்னான்னு சுத்தி எய்ம் வச்சுட்டு ஒருத்தர் இருந்தான்ல அவன் மேல தூக்கி வீசிடுவான். ஏன்னா அவன் தான் ஓவரா வாய் பேசிட்டு இருந்தான். ஏதோ வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லா ஒரு வேலையாச்சும் பண்ணானே. அவனோட கேஷுவல் பவரே இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்ப அவன் இறங்கி அடிச்சானா ரெண்டே அடியில ரெண்டு பேரும் காலி போல. சரி ஒருத்தனை மட்டும் பண்ணியாச்சு, அவ்வளவுதான், யா பி ஹாப்பி. இனி எந்த பஞ்சாயத்து இல்லன்னு பார்த்தா இந்த பிராங்கி மென்டல் பையன் மறுபடியும் லூஃபி அட்டாக் பண்ண வருவான். லூஃபிக்கே பொறுமை இழந்து போச்சு. இதுக்கு மேல எல்லாம் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி தேர்ட் கீழ ஆர்மமெண்ட் ஹார்டனிங் பவர் எடுத்து ஒரே அடி அப்படியே 4 பல்ட்டியை போட்டு போய் விழுவான். வில்ல பயில விட இந்த பையன் தான் ரொம்ப மோசமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். நன்னாரி பையனு நமி அங்க வண்டியா திட்டிட்டு இருப்பான். அப்ப அவங்கள ஒரு ஆள் என்ன பண்ணிடுவான், நம்ம நமியை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து குடுன்னு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப பிராங்கி பஞ்சாயத்து ஓவர். தாப்பட்ட வேற மன்னிப்பு கேட்கணும்பா, ஏன்னா அவனை அடிச்சுட்டான்ல. அதுக்கப்புறம் குடுன்னு அவனை ஃபாலோ பண்ணி ஓடுவான். அந்த வில்ல பையன் ஓடுறத கூட பயங்கரமா பில்டப் பண்ணுவான். இது எங்க கோட்டை, இங்க இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்குன்னு எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி, எங்களை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லன்னு வேகமா ஓடுவான். லுஃபியை வெட்டி வந்துகிட்டே தான் இருப்பான். சைஸ் பெருசா இருக்கிறதுனால அவனால வேகமா போக முடியுது. நம்ம பையலும் அவனால முடிஞ்ச வேகத்துல வந்து பார்க்கும்போது அவன் ஒரு குகைக்குள்ள போயிருப்பான். சரி உள்ளதான் இருப்பான்னு வந்தா டப்புன்னு மேல சுட்டு எல்லா ஐஸ் கட்டியுமே நம்ம ஆளு மேல விழுற மாதிரி பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆவான். ஆனாலும் நம்ம பையன் வரதா இல்ல, மறுபடியும் கத்திக்கிட்டே வருவானா. என்ன இவன் கிவ் அப் பண்ண மாட்டான் போல. சரி எவ்வளவு தூரம் தான் வர்றான்னு நம்மளும் பாப்போமே, வாடான்னு சொல்லி மேல ஏறி போயிட்டே இருப்பான். லூஃபியே பார்த்துட்டு என்னடா இவன் மங்கி மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பான். நம்ம பையன் மட்டும் என்ன சும்மாவா, அடுத்தடுத்து கைய சும்மா ரப்பர் மாதிரி சல்லுன்னு மேல நீட்டி வேகமா மேல போவான். ஆனா என்னாவும் ஒரு இடத்துல குடிக்கும் போது கை வலிக்கி விட்டுரும், பொத்துன்னு கீழே போய் விழுவான். ஆக்சுவலா இது ஒரு பெரிய மவுண்டன், மேல ஏறி போறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. லூஃபி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதே நேரம் அந்த வில்ல பையன் அடிச்சு புடிச்சு மேல வந்து சேர்ந்துருவான். பார்த்தா ட்ரெஃபல்கர்ல அங்க நின்னுட்டு இருப்பான். ஓய் ஃப்ரீயா இருக்கியா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அந்த லூஃபி பையன் நீ சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான், வெட்டியா இருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 4 வெட்டு போட்டு விடாமானா. ட்ரெஃபல்கர்ல எதுவுமே பேசாம இந்த தடிமாட்டு பையில கவர் பண்ற மாதிரி ரூம் ஒன்னு கிரியேட் பண்ணுவான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு ஒரே வெட்டு, அவனோட பாடி அப்படியே ரெண்டா பிரிஞ்சு போத்துன்னு விழும். நமி ஒரு வழியா எஸ்கேப். ஒருத்தனை பழந்து கட்டிட்டான், இன்னொருத்தன் இருக்கான்ல, ஒய்யால எவ்வளவு திமிர் இருந்தா நீ இப்படி பண்ணுவேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு கத்திய வச்சு குத்த வருவானா. ட்ரெஃபல்கர்ல அப்படியே ஒரு பேக் பெல்ட் அடிச்சு அவன் நெஞ்சில கைய வச்சு கவுண்டர் ஷாக்குன்னு ஒன்னு கொடுப்பான். அவ்வளவுதான், அப்படியே பேன்னு தெரிச்சடிச்சு விழுவான். அவ்வளவுதான், ரெண்டு பேருமே அங்கேயே மாட்டேன். நமி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் பாம்பா, ஆனா அதுக்கப்புறம் யோ என்னோட பாடியை ஒழுங்கா திருப்பி குடியா, என்னால முடியலம்பா. அந்த டைம் லூஃபி அங்க வந்துருவானா. அவன் ட்ரெஃபல்கர்ல கிட்ட நீ தான் நமியை காப்பாத்தனியா, ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. ஆனா அவன் இங்க வந்தது லூஃபி கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவாமா. பட் லூஃபி இங்க வந்தது ஆக்சிடென்டா தான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முக்கியமான விஷயத்தை பேசணும்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது இந்த ஐலாண்ட்ல முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அந்த விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அதனால நியூ வேர்ல்டுல ஒரு பெரிய குழப்பமே உண்டாகும். ஆக்சுவலா இந்த நியூ வேர்ல்டுல சர்வைவ் ஆகணும்னா ரெண்டே விஷயம் தான் பண்ணி ஆகணும். ஒண்ணு அந்த 4 எம்பரர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்.
ஆகணும், இல்ல அவங்கள எதிர்த்து நிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ட்ரஃபால்கர் லாக்கு நல்லாவே தெரியும் லூஃபி அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டான்னு. அப்படி சொன்னதுக்கு ஆமா நான் கேப்டனா தான் இருப்பேன்பா. அப்படின்னா வா நீ நானும் ஒன்னு அலையன்ஸ் வச்சுக்கலாம்பா. இவனு 2 பேரும் கூட்டணி வச்சா என்ன ஆகும், நம்ம எல்லாம் ஆடி போயிருவா. எது இவன் கூட ஒண்ணு சேர்ந்துக்கணுமான்னு. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சண்டை போட்டானுங்கன்னா யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு கை பாத்துடலாம்ல. அதனால லூஃபியை ஜாயின் பண்ணிக்க சொல்லுவான். நம்ம பயிலும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிப்பானா. அவன் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட 4 எம்பரஸ காலி பண்ண பிளான் இருக்குன்னு சும்மா மாசா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.